எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி ரீசெண்டாக தான் நானே கேட்டேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ், டான்ஸ், ஆக்டிங் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா என்னோட லைஃப்ல எங்க அம்மா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் இந்த ஸ்டோரியோட என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதையே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க கதைக்கு போகலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்காரு. அந்த பணக்காரர் என்னதான் பணம்லாம் இருந்தாலும் அவரோட கேள்வி ஒண்ணுத்துக்கு பதில் கிடைக்காம ரொம்பவுமே குழம்பு போயிருந்தாரு. ஊர்ல யார்கிட்ட போய் கேட்டாலும் அவருக்கான பதில் கிடைக்கவே இல்லை. அப்பதான் அந்த ஊருக்கு வயசான துறவி ஒருத்தர் வர்றாரு. அந்த துறவியை பார்த்த ஊர் மக்கள்லாம் இந்த பணக்காரர்கிட்ட போய் உங்களோட கேள்வியை ஏன் இந்த துறவி கிட்ட கேட்க கூடாது, அவரால் கண்டிப்பா பதில் சொல்ல முடியும் நாங்க நம்புறோம், நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லவே இந்த பணக்காரரு அந்த துறவி கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கான விட எனக்கு கிடைக்கல, இந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாருக்குமே அதுக்கு பதில் தெரியல, நீங்க தான் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த துறவியும் அந்த கேள்வியை கேட்க சொல்லவே அந்த பணக்காரர் அந்த துறவியை பார்த்து, உண்மைனா என்ன, அதுக்கான விட தான் எனக்கு தெரியணும், இந்த விட இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த துறவி லைட்டா சிரிச்சிட்டு, இந்த ஊரோட எல்லைக்கு போங்க, அந்த எல்லைக்கு போனீங்கன்னா உங்க கேள்விக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னாரு. ச்சே, நம்ம ஊரோட எல்லையில தான் நம்ம கேள்விக்கான பதில் இருந்திருக்கு, இவ்வளவு நாளா நம்மளுக்கு அது தெரியாம போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு, ஆனா இன்னொரு சைடு எப்பாடி கடைசியா நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு அவசரமா அந்த ஊரோட எல்லைக்கு போனாரு. அந்த ஊரோட எல்லைக்கு வந்த பணக்காரரு சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க யாருமே கிடையாது. இங்க யாருடா நம்ம கேள்விக்கு பதில சொல்ல போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே சுத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு 3 கடை மட்டும் இருந்தது. ஒரு மரக்கடை, ஒரு இரும்பு கடை, ஒரு வயர் கடை. அந்த கடையிலையும் போய் பாக்குறாரு, அங்கேயும் அவருக்கு யாரும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தவரு கொஞ்ச நேரத்துல அவருக்கு வருத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த துறவி இப்படி நம்மளை ஏமாத்திட்டாருன்னு அந்த துறவியை நோக்கி கோவமா போறாரு. அந்த துறவி கிட்ட போயிட்டு, ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு தெரியும்னா நீங்க தெரியும்னு சொல்லியிருக்கலாம், இல்ல இல்லன்னு சொல்லியிருக்கலாம், அதுக்காக ஏன் என்னை இப்படி ஏமாத்தினீங்க அப்படின்னு கேட்கவே அந்த துறவி சொன்னாரு, உங்க கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு, இன்னைக்கு அது உங்களுக்கு புரியல, ஃபியூச்சர்ல தான் உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொன்னாரு. இதுல இன்னும் கோபம் அடைந்த பணக்காரரு கோபத்துல அந்த துறவியை திட்ட ஆரம்பிச்சாரு. துறவி அந்த எதுக்குமே பதில் சொல்லாம அந்த இடத்தை விட்டு நவுந்து போயிட்டாரு. இந்த விஷயத்துக்கு அப்புறமும் தன்னோட கேள்விக்கான விடையை தேடுறத நிறுத்தவே இல்லை. காலங்கள் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. காலப்போக்கில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே அந்த பணக்காரருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிலா வெளிச்சத்துல நடந்துட்டு இருக்கும்போது அவர் காதுல ஒரு இனிமையான இசை வந்து கேக்குது. அவருக்கு ரொம்ப அப்படியே சிலுத்து போச்சு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி இசையை அவர் கேட்டதே கிடையாது. யாரு வாசிக்கிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு இந்த இசையை நோக்கி அவர் நடந்து போறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பூங்கால ஒரு அழகான பொண்ணு உட்காந்து ஒரு சித்தாரை வாசிச்சுட்டு இருக்காங்க. அங்கதான் அந்த இசை வருதுன்றத அவர் நோட் பண்ணிட்டாரு. அப்படியே பக்கத்துல போய் நின்று ஒரு 10 நிமிஷம் அந்த இசையை அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. தன்னைத்தானே மறந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பணக்காரரோட பார்வை அந்த சித்தாரை நோக்கி போகுது. அது உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. தன்னை மீறி தன்னோட கண்ணுல இருந்து அழுக வருது. உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த சித்தார் எதை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம், இரும்பு, ஒயர், இந்த மூணுத்துக்கும் சம்பந்தமான கடையை தான் அன்னைக்கு அந்த ஊர் எல்லையில இந்த பணக்காரரு தனித்தனியா பார்த்தாரு. அன்னைக்கு அவரு அதை ரியலைஸ் பண்ணல. இப்பதான் இந்த வயசான துறவி இவர்கிட்ட என்ன சொல்ல வந்தாருன்றது புரிஞ்சிருக்கு. நம்ம லைஃப்ல நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. நம்ம தான் அதை பார்க்க தவிடுறோம். தனித்தனியா பார்க்குறோமே தவிர எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கறதே கிடையாது. எப்ப நம்ம எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அதோட முழுமையான அழகு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது ஒரு பொருளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நிகழ்வா இருக்கலாம், இல்ல நம்ம உணவு சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஏன் அதை செஞ்சாங்கன்றது நம்மளுக்கு புரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம அதை யோசிச்சு பார்த்தானா நம்ம நல்லதுக்காக தான் அப்படின்றது புரியும். அதுவும் நம்ம பசங்களை இன்னைக்கு படிக்க சொல்லி திட்டும் போதுதான் அதோட ஒரு ரியல் மீனிங் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவே புரியும். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை என்னால ரொம்பவுமே நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது. அது என்னன்னா, சின்ன வயசுல எங்க அக்கா கை குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட போயிட்டு குழந்தைக்கு வாயில வைக்கிறதுக்கு ரப்பர் நிப்பிள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா அதை கேட்டுட்டு வெளியே போயிட்டு வருவாரே தவிர அந்த ரப்பர் நிப்பிள் வாங்கல. எங்க அம்மா எங்க அப்பா மறந்துட்டாருன்னு நினைச்சு ஒரு 2-3 நாள் ஞாபகப்படுத்திருக்காங்க. இப்படியே நாள் ஓடிச்சு. ஒரு 4-5 நாள் கழிச்சு எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட போய் சத்தம் போட்டிருக்காங்க. இது என்ன டெய்லியுமா சொல்ல முடியும், போய் கண்டிப்பா இன்னைக்கு வாங்கிட்டு வாங்க, ஏன் மறந்து போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு எங்க அப்பா அந்த ரப்பர் நிப்பிளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதோட அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்
முடிஞ்சு போச்சு. ஆனால் 2 வருஷம் கழித்து தான் எங்கள் அப்பா அது ஏன் அன்றைக்கி வாங்கிட்டு வரலன்ற ரீசனே சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கள் அப்பா கையில் அன்றைக்கி அதை வாங்கக்கூட காசு கிடையாது. ஆனால் அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. சப்போஸ் இந்த முழு விஷயமும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட போய் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி இன்சிடென்ட் எய்தர் உங்கள் லைஃப்லையோ இல்லை உங்கள் அப்பா அம்மா லைஃப்லையோ கண்டிப்பாக அது நடந்திருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம் இல்லை கேட்டிருப்போம். நாம் அந்த கதையில் வர மாதிரி தனித்தனியாக பார்க்காம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தோன்னா நம்மளால் நம்ம லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாகவே வாழ முடியுங்க. நாம் மட்டும் கிடையாது, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லி புரிய வச்சோன்னா அவங்களோட லைஃப்பும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். என்னங்க, இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.